ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஆப்பிள் மில்க் ஷேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்பிளை சும்மா நம்ம கட் பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், செம்ம ஈஸி கூட. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் 2 ஆப்பிள் வச்சு செய்ய போகிறேன். ஸோ 2 ஆப்பிளை நல்ல மேலே இருக்க தோல் நான் மேலே சீவாமல் தான் கட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா வேக்ஸ் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஸோ நான் தோலெல்லாம் எதுவும் நீக்காமல் உள்ள விதையெல்லாம் மட்டும் நீக்கிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆப்பிளில் தான் நம்ம இதில் சேர்த்து செய்ய போகிறோம். ஆப்பிளோட தோலில் நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நான் அதை எதையும் நீக்காமல் தான் செய்ய போகிறேன். நீங்கள் தோல் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தோலையெல்லாம் நீக்கிட்டு நம்ம உள்ளே இருக்க ஒயிட் போர்ஷனை மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். பெருசாக டேஸ்ட் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த ஆப்பிளெல்லாம் நம்ம இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றின அப்புறமா நம்ம இதை பால் சேர்த்து தான் செய்ய போகிறோம். சுத்தமாக தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் ஃப்ரிட்ஜில் வைக்கல அப்படின்னா பால் தனியாக சேர்த்துட்டு ஐஸ் கட்டி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நான் பாலை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துக்கிட்டேன். இது காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ண பால். ஸோ இதை நல்லா சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சில்லுன்னு பால் இல்லை அப்படின்னா பாலை ஐஸ் க்யூப் சேர்ப்போம் இல்லையா? ஐஸ் க்யூப்பில் கூட வச்சு க்யூப்ஸாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல. ஒயிட் சுகர் யூஸ் நம்ம ஹெல்த்தியாக செய்கிறோம். ஸோ ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதை விட நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஏதாவது வெல்லம் அதெல்லாம் இருந்ததுன்னா கூட சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம இதை ஒரு கிளாஸ் ஜாருக்கு மாற்றிட்டு குடித்தோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி. அவ்வளோதான். நீங்கள் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.